ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு வடை ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை துவரப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த துவரப்பருப்பை வச்சு எப்படி சாம்பார் செய்கிறது, குழம்பு செய்கிறதுங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கூடவே காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பருப்பு ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையாலையே நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு பிசைஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போது தண்ணியில் கை நனைச்சிட்டு இதில் வடை என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை கையில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சைடில் வெடிப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு பொரிக்கிறதுக்கு வடை ரெடியாக இருக்குது. இப்போது இதை பொரிக்க ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வடையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், வடை நமக்கு நல்லா வெந்து ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் வடையை தட்டி பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான பச்சை துவரக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.